இந்த வீடியோவில் 3 சூப்பரான மலையாளத்தில் ரிலீஸ் ஆன லவ் ஸ்டோரி மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து அபிலாஷம். இந்த படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, ப்ளஸ் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவோட பேர் வந்து அபிலாஷன். இவர் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்து அந்த லவ்வை வந்து அவரால் சொல்ல முடியாமல் போயிடுது. அதனால் அந்த பொண்ணு வந்து வேறு ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் கொஞ்ச நாளில் அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு சின்ன குழந்த ஒன்று இருக்குது அந்த பொண்ணுக்கு. அவங்க ரிட்டன் வந்துட்டு அதே ஊருக்கு வர்றாங்க. நம்ம அபிலாஷன் வந்து அதுவரையுமே அந்த பொண்ணை தான் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த பொண்ணுகிட்ட லவ்வை சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்ல திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து திரும்ப அந்த பொண்ணோட லவ் சொல்கிறது, அதாவது அபிலாஷன் லவ்வை சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் காமெடியாகவும் இருக்கும், ரொமான்ஸாகவும் இருக்கும். கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒரு டச்சாக முடிச்சிருப்பாங்க. ஏடா எல்லாமே வழக்கமான லவ் ஸ்டோரி தானே அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சி பார்த்தேன். இதான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் அது நடக்கலை, வேறு ஒரு விஷயந்தான் நடந்துச்சு. நீங்களும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் வந்து கண்டிப்பாக வந்து போர் அடிக்கலை, ஒரு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நல்லா நீட்டாக ஒரு படம், ஒரு ஒர்த்தான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது படம் கப்பேலா. இந்த படமும் 2020 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம் தான். என்ன ஒருன்னா, இதில் வந்து தமிழ் டப்பில் என்ன ரிலீஸ் பண்ணலை. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கேரளாவில் உள்ள வயநாட்டில் நடக்கிற மாதிரி தான் கதை காமிச்சிருக்காங்க. அங்கே 12th ஃபெயிலான நம்ம ஹீரோயினி, அவங்க குடும்பம் வந்து கொஞ்சம் ஏழை குடும்பம் தான், பெரிய லெவலில் வசதி இல்லாத குடும்பம். அவங்க அம்மா வந்து ஒரு தையல் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த தையல் மிஷினை வச்சு தைச்சு வர்ற வருமானத்தில் தான் அவங்களோட குடும்பம் ஓடிட்டுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கதாநாயகியோட அம்மா கிட்ட வந்து ப்ளவுஸு தைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து அளவு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவு மிஸ் ஆயிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகள்கிட்ட வந்து இது மாதிரி ஒருத்தவங்க வந்து ப்ளவுஸுக்கு அளவு கொடுத்தாங்கல்ல, அந்த அளவு வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீ கால் பண்ணி அந்த அளவை கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேலண்டரில் தான் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை போட்டு கேளுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சரி நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்துட்டு கேலண்டரில் உள்ள நம்பரை போட்டு டயல் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு நம்பரை மாற்றி போட்டுடுறாங்க. அதனால் அந்த நம்பரை மாற்றி போட்டதுனால அந்த கால் வந்து நம்ம படத்தோட ஹீரோவுக்கே போயிடுது. அந்த சைடு வந்து ஒரு ஆம்பளை எடுத்து பேசும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பதட்டமாயிடுது. சரி ராங் நம்பர்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோ வந்து விடலை, சும்மா ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அப்பப்போ டயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேச ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஒரு லவ் பண்ணுற மாதிரி இதாகிடுது. லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயினியோட அப்பாவுக்கு லவ்வை பற்றி சுத்தமாக பிடிக்காது. அதனால் வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி மேலே உள்ளூர்லேயே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு லவ் அஃபேரில் தான் இருப்பார். அவருக்கு வந்து நம்ம ஹீரோயினி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணுவாங்க. இந்த லவ் எது வரையும் போணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். எல்லா லவ் ஸ்டோரியை பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக தான் வரும். ஆனால் இந்த படம் கிளைமேக்ஸில் சந்தோஷமெல்லாம் இருக்காது. இது கொண்டு முடிக்கிற விதம் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது படம் அன்னையும் ரசூலும். இந்த படம் 2013 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான். இந்த ஒரு படமும் தமிழ் டப்பில் இல்லை, ஆனால் அந்த லாங்குவேஜ்லேயே பாருங்கள், படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, முஸ்லீம் வீட்டு பையன் நம்ம ஹீரோ, கிறிஸ்துவ வீட்டு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அதாவது நம்ம பகத் பாசிலும் ஆண்ட்ரியாவும் தான் நடிச்சிருப்பாங்க. இவர் நம்ம ஹீரோ வந்து ஒரு கார் டிரைவராக இருப்பார். அவங்க வந்து போட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு, அதாவது ஒரு ஜவுளி ஸ்டோரில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க ஊரில் இருந்து போட்டில் தான் அந்த ஜவுளி ஸ்டோருக்கு போவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லவ் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இதில் என்ன அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து மத பிரச்சனைகள் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் சமாளித்து அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் லவ் ஸ்டோரி மூவி தான். கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னா ஒர்த் வாட்ச் தான், அது மஸ்ட் வாட்ச். படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.